வணக்கம் மாணவர்களே, உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய ஜேஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇ கெமிஸ்ட்ரி வினாக்களை ஒன்றாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு ஒரு கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலுக்கு யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கேள்வின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இந்த கேள்வி ஜேஇ மெயின் 2025ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ இந்த கேள்வியின்படி 151 கிராம் 2-புரோமோபென்டேன் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரியும் பொழுது நமக்கு பி அப்படிங்கிற ஒரு மேஜர் ப்ராடக்டை நமக்கு கொடுக்குது. ஸோ அந்த பிங்கிற மேஜர் ப்ராடக்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 80% விளைச்சல் நமக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் இந்த பிங்கிற மேஜர் ப்ராடக்ட் புரோமின் கூட வினைபுரிகிறப்ப நமக்கு கியூங்கிற இன்னொரு ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த கியூங்கிற ப்ராடக்டோட விளைச்சல் பார்த்தீங்கன்னா 100%, அதாவது 100% ஈல்டு நமக்கு கிடைக்குது. இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தயாரிப்பு கியூ, அதாவது இந்த ப்ராடக்ட் கியூவோட நிறை எவ்வளவு, அதாவது எவ்வளவு கிராம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதான் கேள்வி. அதற்காக இங்கே நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் மற்றும் புரோமினோட அட்டாமிக் மாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த வினையில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கியூயோட, அதாவது எவ்வளவு கிராம் கியூ நமக்கு இந்த வினையில் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல இந்த மாதிரி வினை கொடுத்தாங்க அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பியோட ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிக்கணும். அதே வேளையில் கியூங்கிறது என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ முதல்ல நம்ம அதை கண்டுபிடிப்போமா? சரி, கேள்விக்குள்ளே போகலாம். ஸோ முதல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்கள். முதல்ல 2-புரோமோபென்டேன் ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட நமக்கு வினைபுரியுது. ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வினை அப்படின்னா இது ஒரு நீக்க வினை, அதாவது E2 நீக்க வினை. ஸோ E2 நீக்க வினையின்படி இந்த 2-புரோமோபென்டேன்லேருந்து நமக்கு ஹைட்ரஜன் புரோமைடு வெளியே போகும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது ஒரு காரம், அதாவது பேஸ். அப்போ பேஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கார்பன் புரோமின் பாண்ட் இருக்குல்ல, இந்த கார்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன்லேருந்து ஒரு புரோட்டான், அதாவது ஒரு ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுக்கும். சரியா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த கார்பன்லேருந்தும் புரோட்டான் எடுக்கலாம், அல்லது இந்த கார்பன்லேருந்தும் புரோட்டான் எடுக்கலாம். இப்போ இந்த கார்பன்லேருந்து புரோட்டான் எடுத்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பாண்டட் எலக்ட்ரான்லாம் என்ன பண்ணும்? இந்த இடத்த நோக்கி நகரும், அதாவது இந்த கார்பனை நோக்கி நகரும். அப்படி நகரும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய புரோமின் ஆட்டம் நமக்கு வெளியே போயிடும். அப்படி வெளியே போச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அல்கீன் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். அந்த அல்கீன் எப்படி இருக்கும்? அதிக பதிலீடு கொண்ட அல்கீனாக இருக்கும். அதே வேளையில் நம்மளுடைய காரம், அதாவது பேஸ் இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தை எடுத்துச்சு அப்படின்னா இந்த பாண்டட் எலக்ட்ரான்லாம் இங்கே போகும். இங்கே போகிறப்ப இங்கேருந்து புரோமின் ஆட்டம் வெளியே போகும். அப்படி வெளியே போச்சுன்னா நமக்கு அல்கீன் இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் இடையில ஒரு இரட்டை பிணைப்பு உருவாகும். அந்த அல்கீன் குறைவான பதிலீடு கொண்ட அல்கீனாக இருக்கும். ஸோ இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த வினை செயிட்சேவ் விதியை ஃபாலோ பண்ணும். அதாவது செயிட்சேவ் விதியின்படி நமக்கு இந்த வினையில் எப்போவுமே அதிக பதிலீடு கொண்ட அல்கீன் தான் கிடைக்கும். அதாவது ஆங்கிலத்தில் மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் தான் இந்த வினையில் உருவாகும். அந்த அடிப்படையில் பேஸ் இந்த புரோட்டானை எடுக்கும், இந்த எலக்ட்ரான்கள்லாம் இங்கே போகும். போகிறப்ப Br- வெளியே போய் நமக்கு பென்ட் 2ஈன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பி. இப்போ இந்த ப்ராடக்ட் பி அதற்கடுத்து என்ன பண்ணும்? புரோமின் கூட சேர்த்தல் வினைக்கு உட்படும். அதாவது சேர்த்தல் வினையில் என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 2 புரோமின் ஆட்டம் இருக்குல்ல, அதில் ஒரு புரோமின் இந்த கார்பன்லேயும் இன்னொரு புரோமின் இந்த கார்பன்லேயும் ஆட் ஆகும். அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராடக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,3 டைப்ரோமோபென்டேன். நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ப்ராடக்ட் பி எது, ப்ராடக்ட் கியூ என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்? கியூ எவ்வளவு கிராம் இந்த வினையில் கிடச்சிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதை கால்குலேட் பண்ணணும்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? எவ்வளவு
டூ புரோமோபென்டேன் வந்து இந்த வினையில் ஈடுபட்டிருக்குன்னு நமக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே நமக்காக என்ன கொடுத்துருக்காங்க, 151 கிராம் வந்து டூ புரோமோபென்டேன் வந்து வினை புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளவு மோல் வந்து இந்த டூ புரோமோபென்டேன் வந்து இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்படி மோல் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் பி வந்து எவ்வளவு மோல் நமக்கு உருவாயிருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பியோட மோல் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எவ்வளவு மோல் கியூ உருவாயிருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ எவ்வளவு மோல் கியூ உருவாயிருக்குங்கிறத வச்சு நம்ம எவ்வளவு கிராம் இந்த வினையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். சரி, முதல்ல எவ்வளவு மோல் டூ புரோமோபென்டேன் இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அதற்காக முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மோலார் நிறைய வந்து இதுக்கு கால்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து எவ்வளவு கிராம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ மோலார் நிறைய கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன வேணும், நமக்கு இந்த காம்பவுண்டோட எவ்வளவு கார்பன் இருக்குது, எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எவ்வளோ புரோமின் ஆட்டம் இருக்குங்கிறத நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கொடுத்துருக்காங்க அட்டாமிக் மாஸ் வேறு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் டூ புரோமோபென்டேன். இப்போ இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 5 கார்பன் ஆட்டம் இருக்குது, 11 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஒரே ஒரு புரோமின் ஆட்டம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணலாம். 5 கார்பன் ஆட்டம் 5 வந்து 12ஆல் பெருக்கணும். ஏன்னா ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு 12. அப்போ 5 12ஆல் பெருக்குனிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். அடுத்து 11 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ 11 இன்ட்டு 1 11. அடுத்து ஒரு புரோமின் ஆட்டம் இருக்குது. அப்போ 1 மல்டிப்ளை 80 போட்டிங்க அப்படின்னா 80 உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோலார் நிறை வந்து கிடச்சிரும். ஸோ இதோட மோலார் நிறை வந்து 151 கிராம் பெர் மோல். இப்போ நமக்கு என்ன வேணும், எவ்வளவு மோல் டூ புரோமோபென்டேன் இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ மோல் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஸோ டூ புரோமோபென்டேனோட மோலுக்கு நிறை டிவைடட் பை மோலார் நிறை. இப்போ இங்கே நிறை வந்து கொடுத்துட்டாங்க, 151 கிராம் கொடுத்துருக்காங்க. அப்போ 151 கிராம் டிவைடட் பை நமக்கு கிடைச்ச மோலார் மாஸ் 151 கிராம் பெர் மோல். இப்போ 151 கிராம் 151 கிராம் வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிரும். அப்படி கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 மோல் கிடைக்கும். அப்போ இதுதான் விடை, 1 மோல். அதாவது இங்கே 1 மோல் டூ புரோமோபென்டேன் இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்த படியில் நம்ம என்ன பண்ணணும், எவ்வளவு ப்ராடக்ட் பி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க அதுவும் 80% உருவாயிருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு மோல் தான் தெரியணும். சரியா, எவ்வளவு மோல் பி வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத தெரியணும். அப்போ அதற்காக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பியோட மோல் அளவை நம்ம கணக்கிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட் பியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கணும், இப்போ நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக யோசிங்க. ஒரு மோல் டூ புரோமோபென்டேன் இந்த வினையில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தியரிட்டிக்கலாக ஒரு மோல் பி வந்து ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடச்சிருக்கணும். சரியா, இதுதான் வந்து தியரிட்டிக்கல் மோல், அதாவது கருத்தியல் மோல். ஸோ கருத்தியலாக வந்து நமக்கு ஒரு மோல் கிடச்சிருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு மோல் டூ புரோமோபென்டேன் இந்த வினைக்காக பயன்படுத்தியிருக்கோம். சரியா, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நமக்கு விளைச்சல் அதாவது ப்ராடக்டோட ஈல்டு வந்து ஒன்லி 80% மட்டும்தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையான மோல் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். உண்மையாக நமக்கு எவ்வளவு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா பெறப்பட்ட பியின் உண்மையான மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியல் மோல், அதாவது கருத்தியல் மோல். ஸோ இங்கே கருத்தியல் மோல் வந்து எவ்வளவு, ஒரு மோல் இன்ட்டு விளைச்சல் டிவைடட் பை 100. ஸோ இங்கே விளைச்சல் 80%. சரியா, அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு மோல் இன்ட்டு 80 டிவைடட் பை 100 0.8 மோல். அப்போ இங்கே எவ்வளவு கிடச்சிருக்கு, நமக்கு 0.8 மோல் ஆஃப் ப்ராடக்ட் பி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம எவ்வளவு மோல் பி வந்து இந்த வினையில் கிடச்சிருக்குன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எவ்வளவு கியூ மோல் வந்து இந்த வினையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்மளோட கியூவோட ஸ்ட்ரக்சர் எழுதிக்கோங்க. இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, நமக்கு 0.8 மோல் ஆஃப் பி வந்து இந்த வினையில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா தியரிட்டிக்கலாக நமக்கு 0.8 மோல் ஆஃப் கியூ வந்து நமக்கு கிடைக்கும். சரியா, தியரிட்டிக்கலாக. சரியா,
ஸோ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 100% ஈல்டு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.8 மோல் அப்படியே ஃபுல்லாக 0.8 மோலா கியூவா கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, வினையில் ஈடுபடக்கூடிய பியின் மோல் வந்து எவ்வளவு? 0.8 மோல் வந்து நமக்கு இந்த வினையில் ஈடுபட்டிருக்கு. அப்போ நமக்கு கருத்தியலாக எவ்வளோ கிடைக்கும்? ஈக்குவலாக நமக்கு Q வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ கியூவோட விளைச்சல் கொடுத்துட்டாங்க 100%. அப்போ பெறப்பட்ட உண்மையான மோல் தெரியணும்னா என்ன பண்ணணும்? கியூவோட ஐடியல் மோல், அதாவது கருத்தியல் மோல் மல்டிப்ளை ஈல்டு, அதாவது விளைச்சல் டிவைடட் பை 100. ஸோ நமக்கு இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? 0.8 மோல் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 100 அவங்க கொடுத்துட்டாங்க, டிவைடட் பை 100 இது எவ்வளோ கொடுக்கும்? 0.8 மோல் கொடுக்கும். அதாவது இங்கே 100% ஈல்டுனால நமக்கு 0.8 மோல் கியூ வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போ மோல் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு என்ன தெரியணும்? மோலார் மாஸ் தெரியணும். இந்த ரெண்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கியூவோட நிறைய கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மோலார் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ட்ரக்சர் வேணும். இந்த ஸ்ட்ரக்சரில் எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, எத்தனை புரோமின் ஆட்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே வந்து அட்டாமிக் மாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 5 கார்பன் ஆட்டம் இருக்குது மற்றும் 10 ஹைட்ரஜன் ஆட்டம் மற்றும் 2 புரோமின் ஆட்டம் வந்து இருக்குது. ஸோ ஒரு கார்பன் ஆட்டத்துக்கு 12 அப்படிங்கிறப்ப 5 பெருக்கல் 12 60 கிடைக்கும். அடுத்து 10 பெருக்கல் 1 10 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு. அடுத்து 2 புரோமின் ஆட்டத்துக்கு 2 பெருக்கல் 80 160 கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இங்கே கூட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மோலார் மாஸ் ஆஃப் Q வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ கியூவோட மோலார் மாஸ் எவ்வளவு? 230 கிராம் பெர் மோல். சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு மோல் தெரியும், மோலார் மாஸும் நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இரண்டையுமே நீங்கள் பெருக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கிராம் கியூ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். அப்போ 0.8 மோல் இன்ட்டு 230 கிராம் பெர் மோல் போட்டிங்க அப்படின்னா மோல் மோல் கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு இது இரண்டையும் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 184 கிராம் வந்து கிடைக்கும். அப்போ இந்த வினையில் என்ன கிடச்சிருக்கு? 184 கிராம் ஆஃப் கியூ வந்து கிடச்சிருக்கு. சரி, கேள்விக்கு போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வாட்சோர் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த வினையில் 184 கிராம் ஆஃப் கியூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரி மாணவர்களே, உங்களுக்கு இந்த கேள்வி புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த கேள்வி பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது போன்ற கேள்விகள் அடிக்கடி உங்களுக்கு வரணும் அப்படின்னா வேதியியல் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி மாணவர்களே.